ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமே ஸ்டோரி தமிழ். ஸோ நம்ம லாஸ்ட் எபிசோடு பார்த்துருப்போம். ஸோ உண்மையாலுமே சூப்பராகவே கொண்டு போயிருப்பாங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எபிசோடு 4 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹாருக்காவை தான் காட்டுறாங்க. ஸோ இன்றைக்கி என்னப்பா ஸ்விம் சூட் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன சரி பார்த்தா பூனைக்குட்டி கூட நம்மளோட மக்கடசான் வந்துட்டு விளையாண்டுருக்காப்புல. ஸோ விளையாண்டுட்டு இருக்கும்போது ஓகே ரைட்டு டைம் ஆச்சு, நம்ம கிளம்புவோமா அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை பார்த்துட்டு சொல்லிட்டு கிளம்புறாப்புல. கிளம்பிட்டு இந்த சைடு வந்து பார்த்தா நம்மளோட இவா டபி ஸ்விம்மிங் கிளப்பை வந்துட்டு காட்டுறாங்க. ஸோ காட்டும்போது நம்மளோட ரே வந்துட்டு புதுசாக ஜாயின் பண்ணியிருப்பான்ல. ஸோ இதுதான் இன்னைக்கான உங்களுக்கான ஷெட்யூல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த ஷெட்யூலை வாங்கி பார்க்குற அளவுக்குலாம் எனக்கு திறமல்ல. ஸோ அதனால் நான் வந்துட்டு போய் ஸ்விம் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹாருக்கா பேச்ச மதிக்காமல் போயிடுவான். அவன் ஒரு ஃப்ரீ ஸ்டைல் ஸ்விம்மரில். அப்படியே வந்து பார்த்தா நம்மளோட ரே வந்துட்டு படிச்சுக்கிட்டு இருக்கான். ஓ, இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஸ்விம்மிங் அப்போ பண்ணணுமா அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட மாக்கடசான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வாக்அப் பண்ணோம், அதுக்கப்புறம் போர்டை வச்சு நீங்கள் ஸ்விம் பண்ணோம், அதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்விம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மாக்கடசான் வந்து சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஸ்விம்மிங்கில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ரே வந்துட்டு கேட்குறான். ஆமாம், பேக் ஸ்ட்ரோக் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் ஸ்ட்ரோக் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்டைல் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளைன்னு ஒன்று இருக்குது. ஸோ உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்துட்டு நீ சூஸ் பண்ணிக்கோ, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு மகடசன் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ நான் வந்துட்டு ஃப்ரீ ஸ்டைல் தான் சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரே வந்துட்டு சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்மளோட நாகிசா வந்துட்டு சரி ஓகேப்பா நீ எதை சூஸ் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது எந்த சைடு பார்த்தா நம்மளோட கோ வந்துட்டு சரி நீங்கள் எப்போ தாண்டா ஸ்விம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க, ஸ்ட்ரெச்சஸ் ஆரம்பிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்மளோட ஹாருக்கா வந்துட்டு அதெல்லாம் என்னால் முடியாது போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எபிசோடு 4 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளோட ரே வந்துட்டு எப்பயும் போல் ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணிட்டு நான் கண்டிப்பாக பாருங்கடா உண்மையாலுமே சூப்பராக ஸ்விம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கான். ஸோ பேசிகிட்டு இருக்கும்போது நீ இதெல்லாம் பண்ணலையா ஹாருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோ வந்துட்டு சொல்கிறான். ஸோ கோ சொல்லிட்டு இருக்கும்போது இந்த அந்த பேப்பர் பிடி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தலைவர் வந்துட்டு போயிட்டு ஸ்விம்மிங் பண்ண போயிடுவாப்பில். அதுக்கப்புறம் கோ வந்துட்டு சிரிச்சுக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் மகடசானும் நாகிசாவும் இன்னமும் மாடா நீ ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, ஆமாம் ஒரு விஷயத்த பண்ண போகிறோம்னா அதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சந்தோஷத்தோடு போய் நிற்கிறான். நின்றுட்டு இப்போ வந்து பாருங்கள் என்னோட ஸ்விம்மிங்கை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் வந்துட்டு கண்டிப்பாக அதை பண்ணிடுவானா எல்லாருமே அவளோட பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைவ் அடிக்கிறான். டைவ் அடிக்கும் போதே வந்து பார்த்தா தான் தெரியுது தலைவர் உள்ளே போய் முழுங்கிட்டாப்புல. இப்போ எதனாலனா நான் வந்துட்டு ஸ்விம் பண்ண முடியல, என்னால் ஏன் ஸ்விம்மிங் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போதே சடனாக வந்துட்டு நாங்கள் உனக்கு சொல்லித்தரோம் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நாகிசா சொல்லுவான். ஸோ பேசிக்ஸ்லேருந்தே போகலாம். ஸோ இந்த மாதிரி நீ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே வந்துட்டு ஃப்ளோட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஃப்ளோட் பண்ணிகிட்டு இருக்கும்போது சடனாக ஸ்விம் பண்ண போவான். அப்போவும் முழுங்கிட்டு இருக்கும்போது ஹே ஹாருக்கா என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கோ வந்துட்டு பேசிகிட்டு இருப்பா. ஸோ ஒன்றும் ஆகலை, நார்மலாக தான் எல்லாம் போய்கிட்டு இருக்கு, ஏன் என்னாச்சு இப்போது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹாருக்கா வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நீ ஏன் அவனுக்கு சொல்லித்தரலையா, இல்லை அதை வந்துட்டு மகடசானும் நாகிசாவுமே பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கோ வந்துட்டு பார்க்குறான். ஆக்சுவலாக நம்மளோட ஹாருக்கா வந்துட்டு ஒரு ஃப்ரீ ஸ்டைல் ஸ்விம்மர் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்துட்டு அவன் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கூடையும் அட்டாச்மெண்ட்டும் ஆக மாட்டான். இந்த சீரீஸில் அப்படி தான் காட்டுவாங்க. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் சீனை கட் பண்ணி நம்மளோட ரின் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஓகே ரைட் எவ்வளோ டைம் ஆச்சு, முன்னாடியே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டீம்மேட் வந்து சொல்கிறான். நான் 1 more டைம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தா இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ எதனால் வந்துட்டு நீங்கள் அவங்கள விட்டுட்டு வந்தீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதெல்லாம் உனக்கு தேவையா, நீ வந்துட்டு உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரின் வந்துட்டு கத்திட்டு உடனே போயிடுவான். உனக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் நீ மூக்க நுழைக்காத அப்படின்னு சொல்லுவான். சொல்லிட்டு இருக்கும்போது சட்டனாக வந்து பார்த்தா நம்மளோட ரின் வந்துட்டு ஜாக்கிங் போயிட்டு இருப்பான். கண்டிப்பாக நான் ஜெயிக்கணும், நான் வந்துட்டு டோர்னமெண்ட்டில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ரின் வந்துட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டும் வெளியில் சொல்லிக்கிட்டும் ஓடிக்கிட்டே இருப்பான். நெக்ஸ்ட்டு இந்த சைடு கட் பண்ணி பார்த்தா நம்மளோட மக்கடசான் அதுக்கப்புறம் நாகிசா எல்லாத்தையுமே காட்டுவாங்க. ஸோ நம்மளோட டீமுக்கு வந்துட்டு ஒரு யூனிஃபார்ம் வந்துட்டு நம்ம மேக் பண்ணணும்ல. ஸோ அதனால் நாகிசா வந்துட்டு எடுத்து வந்திருப்பான். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தா நம்மளோட மக்கடசான் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ரே உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்மளோட நாகிசா வந்துட்டு திரும்பி பார்ப்பான். ஸோ திரும்பி பார்த்துட்டு எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை மட்டும் வாங்கி நம்மளோட ஹாருக்கா வந்துட்டு ஒரு டிராயிங் பண்ணுவான். டிராயிங் பண்ணுறதை பார்த்தா இது உண்மையாலுமே சூப்பராக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருப்பானுங்க. ஸோ அப்படியே நம்மளோட கோ வந்துட்டு வருவான். ஸோ கோ வந்துட்டு வந்தோடனே இதெல்லாம் நமக்கு இப்போ ஒன்றும் தேவையில்லை,
டோர்னமெண்ட் ஆரம்பிக்க போது நீங்கள் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோ வந்துட்டு சொல்லுவாள். ஸோ இதுதான் இன்றைக்கான ஷெட்யூல். ஸோ இதைப்படி தான் நீங்கள் எல்லாருமே நடக்கணும். அதனால் வந்துட்டு இன்னும் 7 நாளில் வந்துட்டு நீ வந்துட்டு ஸ்விம்மிங்கை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரே கிட்ட கோ வந்துட்டு சொல்லுவாள். என்னது 7 நாளெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக நீ வந்துட்டு கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கோ வந்துட்டு சொல்லுவாள். ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ரே வந்துட்டு சொல்லுவான். ஸோ 7 days ஸ்டார்டிங் இப்போலேருந்து ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தா நம்மளோட நாகிஷா தான் ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுப்பான். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் உனக்கு என்னோட ஸ்டைலை நான் உனக்கு சொல்லித்தரேன், அதனால் அதை வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வேகமாக கற்றுக்கப்பாரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்மளோட நாகிஷா வந்துட்டு சொல்லி கொடுத்துட்ருக்கான். அந்த டைமில் நம்மளோட ரேயும் வந்துட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது சடனாக வந்துட்டு இதெல்லாம் ஒரு ஜிஜிபியான விஷயம், இதை போய் நீ கஷ்டம் சொல்கிற பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சடனாக வந்துட்டு உள்ளே போயிடுவான் தண்ணிக்குள்ளே. அப்புறம் எந்திரிச்சு எதனால வந்துட்டு நான் ஸ்விம்மிங் பண்ண முடியாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் ஸோ 6th day ஆரம்பிக்குது. 6வது நாள் வந்துட்டு நம்மளோட மக்கடசான் வந்துட்டு ஸோ இப்போ வந்து பார்த்தா நம்மளோட மக்கடசான் வந்துட்டு சொல்லிக் கொடுப்பாரு. ஸோ அவரோட ஸ்விம்மிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா பேக் ஸ்ட்ரோக். ஸோ அவர் சொல்லிக் கொடுத்து இருக்கும்போது இவங்க 2 பேரும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக இன்றைக்காவது அவன் கற்றுக்குவானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சிரிச்சுக்கிட்டே பண்ணுறாப்புல ரேய். அதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணிக்குள்ளே போயிடுவார். என்னால் இன்றைக்கும் பண்ண முடியல, அட போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நாகிஷா வந்துட்டு படுத்துருவான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்மளோட டீச்சர்கிட்ட வந்துட்டு கேட்பாங்க. ஸோ கிளாஸ் டீச்சர் இருப்பாங்களே, ஸோ அவங்கக்கிட்ட போய் கேட்பாங்க நீங்கள் ஏதாவது சஜஷன் சொல்லுங்கள், எதனால் வந்துட்டு நம்மளோட ரேய் வந்துட்டு ஸ்விம் பண்ண முடியாமல் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே சடனாக இவங்க 4 பேர்த்தையும் வந்துட்டு காட்டுறாங்க. அப்போ வந்துட்டு உனக்கு வந்துட்டு ஸ்விம்மிங்கே பிடிக்கல, ஆக்சுவலாக தண்ணிக்கு வந்துட்டு ஒன்றை பிடிக்கல, அதனால் உன்னால் ஸ்விம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பான். ஸோ அந்த டைம்னு பார்த்து பீட்சா ஆர்டர் போட்டிருப்பாங்க. ஸோ பீட்சா வந்தோடனே எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்மளோட நாகிஷா வந்துட்டு இவனுக்கு வந்துட்டு ஸ்விம்மிங்கே வரமாட்டேங்குது, பேசிக்ஸும் இல்லை, அதனால் எப்படியாவது இவனை 7 நாளில் நாங்கள் சொல்லிக் கொடுக்க வைக்கணும், அதனால் நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி பேசியிருக்கும்போது நான்லாம் இப்போ வந்துட்டு கோச் வேலைலாம் பார்க்குறது இல்லை, நான் இப்போ ஜஸ்ட் ஒரு பீட்சா மேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஸோ பேசிட்டு இருக்கும்போது மக்கடசான எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு என்னோட அவுட்ஃபிட் தான்டா சரியில்லை, கண்டிப்பாக நான் இந்த டைம் வந்துட்டு ஸ்விம் பண்ணுவேன்டா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பான். அப்புறம் நம்மளோட ஹார்க்கா வந்துட்டு தண்ணிக்குள்ளே உட்காந்துருந்தே பார்த்துக்கிட்டு இருப்பான். இந்த அவுட்ஃபிட் ரொம்ப பக்காவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா தலைவனுங்கள்லாம் உட்காந்து நின்றுக்கிட்டு இது கண்டிப்பாக உனக்கு சூட்டபுளாக இருக்குமா, நீ கண்டிப்பாக இந்த டைம் ஸ்விம் பண்ணிடுவியா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது நாம் வந்துட்டு அவுட்ஃபிட் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்துட்டு ட்ரெயினில் போவாங்க. லைக் எதுக்குன்னா அவுட்ஃபிட்ஸ் வாங்க போக. ஸோ போகும்போது நம்மளோட டீச்சரையுமே கூப்பிடுவாங்க. இல்லை நான்லாம் வரல, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் உண்மையாலுமே அவங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே போயிடுவாங்க. இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். இந்த அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நாகிஷா வந்துட்டு அவனோட கண்ணாடியை கழட்டிட்டு வேறு ஒன்றை போட்டு விட்ருவான். அப்புறம் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாகிஷா வந்துட்டு ஷோ காட்டிகிட்டு இருப்பான். சடனாக வந்துட்டு நம்மளோட ஹாருக்காவை காட்டுறாங்க. ஸோ எல்லாமே ஒரே மாதிரி தானே இருக்குது, எதுக்காக நீ ஒரே மாதிரி எடுக்கிற அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ரேய் வந்துட்டு கேட்பான். உண்மையாலுமே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நாகிஷாவும் சொல்லுவான். அதுக்கப்புறம் நம்மளோட ரேய் வந்துட்டு இதுதான் உண்மையாலுமே கலர்ஃபுல்லான ஒரு பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது என்னோட ஹாருக்கா வந்துட்டு போட்டு வருவாப்புல. போட்டு வந்தோடனே எனக்கும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நாகிஷாவும் போவான். அப்புறம் வந்து பார்த்தா நம்மளோட கோவம் வந்துட்டு இவங்க 2 பேரும் மாற்றி போகிறத பார்த்துட்டு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துலேயே இருப்பா. அப்புறம் போக எனர்ஜி வந்துட்டு டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். அடா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜூஸ் குடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போயிடுவா வெளியில். ஸோ போகும்போது என்னோட டீமும் இங்கே தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெட் கலர் கேப்டன் வந்துட்டு வருவாப்புல. ஸோ வந்தோடனே உங்கள் டீமும் இங்கே தான் வந்திருக்காங்களா, என்னோட டீமும் இங்கே தான் இருக்காங்க, அப்போ இன்னும் இங்கே தானே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பேசிட்டு இருக்கும்போது சடனாக நீ இருக்கா, நான் அவங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இன்னும் கூட்டிகிட்டு போவான். ஸோ கூட்டிகிட்டு போகும்போது எதுக்காக என்னை கூட்டிகிட்டு வந்தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹாருக்கா வந்துட்டு கேட்டுட்டு இருப்பான். ஸோ உனக்கு என்ன தான் பிரச்சனை, எதுக்காக நீ வந்துட்டு ஒழுங்காகவே ஸ்விம் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ரென்னு வந்துட்டு கேட்டுட்டு இருப்பான். ஸோ நீ வந்துட்டு ஜெயிச்சது போதாதா, என்னதான் ஜெயிச்சிட்டல அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இல்லை அது உண்மை கிடையாது, நீ உண்மையான மேட்ச் மாதிரி விளையாடலை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ரென்னும் கத்திக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நம்மளோட ரின்னும் ஹாருக்காவும் வந்துட்டு சண்டை போட போவாங்க. பட் ஹாருக்கா வந்துட்டு சண்டை போட மாட்டான், நம்மளோட ரின்னு தான் வந்துட்டு அடிக்க போவான். ஸோ அடிக்க போகும்போது கண்டிப்பாக நீ வந்துட்டு ஒழுங்கான ஒரு மேட்ச் விளையாடணும், வர டோர்னமெண்ட்டில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோ, அந்த டைமில் பாரு உன்னோட பெஸ்ட்டை கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். கையெடு முதல்ல, நான் இங்கேருந்து முதல்ல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹாருக்காவும் ரின்னும் கிளம்பிடுவாங்க. ஸோ கிளம்பும்போது சரி பாரு அடுத்த டோர்னமெண்ட்டில் கண்டிப்பாக நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ரின்னு
வந்துட்டு சொல்லுவான். அதுக்கப்புறம் நம்மளோட ஹாருக்காவும் பார்த்துக்கிட்டு இருப்பான் நின்றுக்கிட்டு. அப்புறம் கோ வந்துட்டு ஹே காய்ஸ் வந்துட்டிங்களா எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சடனாக இங்கே வந்துட்டு இவாட்டோபி கிளப் வந்துட்டு காட்டுறாங்க. ஸோ ஓகே ரைட்டு, அவுட்ஃபிட் எல்லாமே கரெக்டாக இருக்குது, இப்போ வந்துட்டு பக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போய் ஜம்ப் பண்ண போவான். ஸோ ஜம்ப் பண்ண போகும்போது வந்துட்டு மறுபடியும் தண்ணிக்குள்ளே போயிடுவான். இங்கே பாரு உனக்கு இன்னும் புரியலைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன், எனக்கு வந்துட்டு சொல்லிக் கொடு எப்படியாவது, நான் ஸ்விம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் ஹாருக்கா வந்துட்டு ஸ்விம் பண்ண சொல்லிக் கொடுப்பான். ஸோ ஹாருக்கா கையை வச்சா கண்டிப்பாக அது எல்லாமே நல்லதாக தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாகிசாவும் சொல்லிட்டு இருப்பான். ஸோ சடனாக வந்து பார்த்தா முதல்ல உனக்கான ஒரு ஸ்டைலை வந்துட்டு நீ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஸோ சொல்லிட்டு இருக்கும்போதே நான் என்னோட ஃப்ரீ ஸ்டைலை வந்துட்டு உனக்கு சொல்லித்தரேன், நீ பழகிக்கிறியா இன்னும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹாருக்கா வந்து சொல்லுவான். ஸோ சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தா அவனுக்கு சொல்லி கொடுத்துட்ருப்பான். ஸோ சொல்லி கொடுத்துருக்கும்போது இந்த சைடு சடனாக பார்த்தா டீச்சரை வந்துட்டு காட்டுறாங்க. ஸோ டீச்சர் வந்துட்டு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க நம்மளோட மகடசான் நாகிசா அப்புறம் கோக்கிட்ட. கண்டிப்பாக வந்துட்டு ரே இதை பழக மாட்டான் பாரு, ஏன்னா அவனுக்கு வந்துட்டு ஒரு தனி ஸ்டைலான ஸ்விம்மிங் இருக்குது, அதனால் கண்டிப்பாக அவனால் இதை பழக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சடனாக வந்துட்டு நம்மளோட ரேயை காட்டுறாங்க. இவன் வந்துட்டு பட்டாம்பூச்சியை பார்த்துட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பான், சோகமாக உட்காந்துக்கிட்டு இருப்பான். அப்போ ஹாருக்கா வந்துட்டு வருவான். எதனால் நீ சோகமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இருக்கும்போது நான் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கணும்னு நினைக்கிறேன், இந்த பட்டர்ஃப்ளை மாதிரி ஃப்ரீயாக பறக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஸோ ஃப்ரீ ஸ்டைலுங்கிறது வந்துட்டு ஒரு தனிப்பட்ட விஷயம், உன்னால் கண்டிப்பாக ஃப்ரீ ஸ்டைலை பண்ண முடியாது, ஏன்னா வந்துட்டு நீ முதல்ல ஃப்ரீயாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹாருக்கா சொல்லிட்டு இருப்பான். ஸோ சொல்லிட்டு இருக்கும்போது என் கட் பண்ணி டீம் மேட்ச் எல்லாத்தையும் காட்டுறாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் பார்த்தியா தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம போகலாமா அங்கே அப்படின்னு சொல்லிட்டு நாகிசா கேட்பான். இல்லை வேண்டாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் காட்டுறாங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம இதை வச்சு ஸ்விம் பண்ணுவோம். ஸோ ரூல்ஸில் ஒன்றும் சொல்லலை, இதை வச்சு தான் நம்ம பண்ணணும் பண்ணக்கூடாதுன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சடனாக வந்து பார்த்தா ஹாருக்கா தானே அது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் சடனாக ஹாருக்கா பின்னாடி வருவான். அப்புறம் யாருடா அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம நாகிசா கத்துவோம், ஏய் ரேய் நீயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒன்று கேட்குறான், உனக்கு எப்படி பட்டர்ஃப்ளை ஸ்விம்மிங் வந்துட்டு தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா எனக்கு வந்துட்டு ஃப்ரீ ஸ்டைலுங்கிறது கண்டிப்பாக வராது, ஏன்னா என்னால் ஃப்ரீயாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹாருக்கா வந்துட்டு காட்டுறாங்க. ஸோ ஹாருக்கா தான் எப்பயுமே ஒரு ஃப்ரீ ஸ்டைல் ஸ்விம்மர் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். அப்படியே வந்துட்டு இந்த எபிசோடை வந்துட்டு முடிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த எபிசோடும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டன் தட்டி விட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. நாம் அடுத்து என்ன ஸ்போர்ட்ஸ் அனிமே பற்றி ரிவ்யூ போடலான்னு மறக்காமல் சொல்லிட்டு போங்க, நான் அதை லிஸ்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு சூப்பரான எபிசோடில் சந்திப்போம். பாய் காய்ஸ்.